Bean shape,
So generally பாத்தீங்கன்னா as children அந்தந்த வயசுக்கு உங்களுக்கு அஃபேர் வந்து செய்யணும் இல்லையா? எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களோட ஹார்மோன் செக்ரீஷன் கரெக்டா இருக்கு, உங்களோட அட்ரினல் கிளாண்ட் என்ன செய்ய கரெக்டா செக்ரிகேட் ஆகுது இல்லையா? அதனால அந்த பையன் கெட்டவன் அல்ல. புரியுதா? doesn't mean that he is a bad boy, but அந்தந்த ஏஜ் கேட்டபடி இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி மீசைன்னு சொன்ன உடனே சிரிச்சாங்க ரெண்டு பேரும், மீசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேபி இல்லையா ஹெரிடிட்டரியா இருக்கலாம். சிலவங்க என்ன செய்யலாம் கூட சிலவங்க கொஞ்சம் இம்மெச்சூரா இருக்கலாம், கொஞ்சம் வயசுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, அதனாலதான் மீசை என்ன செய்யல வளராம இருக்கு இல்லையா? அதனால வளராம போகிறது இல்ல, பட் இட் டேக்ஸ் வித் ஹார்மோன் செக்ரேஷன். ஓகே, ஹார்மோன் செக்ரேஷன் என்ன இல்ல கரெக்டா இல்ல, அதான் சரியா? ஓகே, it is the release of hormones that affect the behavior. அது எதனால இருக்கலாம்? இது இருக்கிறதுனால நம்மளோட behaviorனா என்ன? what is it behavior? நம்மளோட கேரக்டரும் பாடி ரியாக்ஷனும் என்ன செய்வது மாற்றக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், மீசை இல்ல, சில பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டா இருக்கலாம். அப்போ என்ன சொல்லலாம், அதனால நமக்கு ஒரு பிஹேவியர் ஒரு 2 ரேட் அந்த 3 ரேட் வெளியில ஓவர் அப்போ அதனால என்ன செய்ய முடியும், நம்ம பாடி ஓவர் வெயிட்டா இருக்கலாம், இதனால என்ன செய்ய முடியாது நம்மளோட பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரணம் ஒரு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒல்லியான பிள்ளைங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதே சிலவங்க ரொம்ப குச்சி மாதிரி இருப்பாங்க, பாத்தீங்கன்னா குச்சி மாதிரி இல்லை ரொம்ப ஒல்லியா இருக்கும். அப்ப என்ன செய்வோம், நம்ம கொஞ்சம் கூட குண்டான பிள்ளைங்க உனக்கு எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதனால எல்லாமே ஒரு பிஹேவியர் சேஞ்சஸ். ஒரு நான் நல்லா இல்லை, நான் குண்டா இருக்கிறேன், நான் ஒல்லியா இருக்கேன், நான் வெள்ளையா இருக்கேன், இது எப்பவுமே காமன் இல்லையா? ஸோ இது இட்ஸ் காமன், பட் நம்ம பிஹேவியர் வழியா வரக்கூடிய இந்த ஹார்மோன் செக்ரேஷன் தான் நம்ம ஸோ அது கரெக்டாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்மளோட நம்ம ஹார்மோன் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும். அந்தந்த ஏஜ் ஏற்றபடி உள்ள வளர்ச்சி, பிஹேவியர்ல உள்ள மாற்றம் இது எல்லாமே கண்டிப்பா தெரியும் சரியா? அதனால பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிலவங்க அதனால மாற்றம் வேணும், எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, ஹார்மோன் செக்ரேஷன் எனக்கு நிறைய இருக்கு. அதில் பாத்தீங்கன்னா சிலவங்க என்ன பிளே பாய் மாதிரி இருப்பாங்க. பிளே பாய்னா என்ன? பிளே பாய் பிளே பாய் இந்த ஒரு வயசுல நிறைய பொண்ணு நிறைய பேர் சேட் பண்றது, இதுவும் ஓவரா சரியா? அப்போ இல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம என்ன செய்யறோம், அட்ரினல் கிளாண்ட் செக்ரேஷன் ஓகே. இதுல சைக்காலஜி ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ். வாட் இஸ் இட் மீன் ஸ்ட்ரெஸ்? எப்போ நம்ம சைக்காலஜில படிக்கிறோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ்னா என்னடா? அழுத்தம், மன அழுத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்திங்க ஏன் படிக்கிறேன் அப்படின்னு கேட்டா பக்கத்துல என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஈவன் த சைல்ட் டசன்ட் நோ த மீனிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே தெரியாம இருக்கும். பட் அந்த பிள்ளை சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஸ்ட்ரெஸ். அதனால என்ன செய்ய முடியல, அதனால நம்மளால என்ன செய்ய முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் சரியா? இந்த ஸ்ட்ரெஸ் வரதுக்கு ரீசன் இந்த அட்ரினல் கிளாண்ட் தான் சரியா? when a person feel fear என்னடா? fear னா பயம் இல்லையா? ஒரு ஆளுக்கு ஃபியரோ ஆங்கர்னா என்ன? அன்னைக்கே சொல்லுமா ஓகே, ஆங்கர்னா இந்த கோபம் இல்லையா? not stress, the adrenal gland releases. உடனே என்ன செய்யுது, அந்த adrenal gland வந்து ஒரு சுரப்பி சரியா? அதனால நமக்கு என்ன செய்யும், கோபமாகவும் சேட் ஆகும் எல்லாமே நம்ம வெளிப்படுத்தும். கோபத்தை எப்படி சொல்றோம், கண்ணு முறைச்சு காட்டும், ஷவுட் பண்றோம், இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பிள்ளைக்கு என்ன செய்யாது, adrenal gland வளர்ச்சி கரெக்டா இருக்காது. ஸோ அது எப்பவுமே நார்மலாவே எப்போ சேடா இருக்குமா குட்டி பிள்ளைங்க ஒரு வயசுல பசிக்கும் போது அழுவும். அதை தாண்டி அந்த பிள்ளைக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குமா, பிஹேவியர்ல ஏதாவது மாற்றம் இருக்குமா, எதுவுமே இல்லை. இட் ஆல்வேஸ் ரியாக்ட்ஸ் த சேம். ஸோ இதெல்லாமே தான். ஸோ when a person feels fear, anger or stress, the adrenal gland releases. அப்போ வந்து அது சுரப்பி வருது சரியா, ஒரு gland வருது. அப்புறம் what is adrenal gland? adrenal gland என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, இது என்னன்னா the adrenal gland means it releases an important hormone into the blood stream. இது என்ன செய்யும், நம்ம பிளட்டுக்கு கூடயே நம்ம என்ன செய்வோம், இது என்ன செய்யும், ஒரு ஸ்ட்ரீம் என்னடா, ஜெனரலா ஸ்ட்ரீம் சொல்றது தண்ணி, பாண்ட், ரிவர், ஸ்ட்ரீம் என்ன நீர் பாய்ச்சி. இதே மாதிரி நம்ம பிளட்டுக்கு கூட என்ன செய்யும், பாய்ச்சி போகும்
But because of this antigen, இது என்ன செய்யணும், நம்ம உடலுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம், உள்ளே இறங்கி நம்ம உடலுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றத்தை அது. Okay, that is the reaction or the gland which activates into the body. Okay, not away from the body, உடலுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய மாற்றம். Okay, triggers the fight of fight response. Triggering என்னன்னா, for example, all of you have seen a gun. That's all. அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, பிடிச்சி ஷூட் பண்றது, அது ஒரு ட்ரிகர் இருக்கு. ட்ரிகர் பண்றது, டோன்ட் ட்ரிகர் அட் திஸ். என்ன முன்னாடி ட்ரிகர் பண்றது, நீங்க ஆல்வேஸ் ட்ரிகர் இட் ஒன்ஸ். என்ன செய்யணும், ஏதோ வெளிப்படுறது மாதிரி. ஸோ இது என்ன செய்யணும்னா, இந்த சுரப்பி என்ன செய்யணும், நம்ம உடம்புல உள்ளே சுரக்கிறதுனால நமக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு கோபம் எல்லாம் நம்ம உடம்புக்கு உள்ளாடியே நமக்கு ஏற்படுது. அதனாலே நம்ம வெளியில காட்டாம உடம்புக்கு உள்ளாடி அந்த ரியாக்ஷன் ஏற்படுறதா ட்ரிகர் ரியாக்ஷன். ஓகே, it increases heart rate. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு டெத் வீடா இருக்கலாம், ஒரு மேரேஜ் ஹவுஸா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு சேட்னஸ் என்ன செய்வோம், சிலவங்க அழுது காட்டுவாங்க இல்லையா, சிலவங்க எதுவுமே காமிக்காம எல்லாமே மனசுக்கு உள்ளாடி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த பாடி. ஸோ இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்கிறேன்னா ஹார்ட் பிரேக், அதாவது ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கு சிலவங்க சொல்லுவாங்க மூடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, மூடி ரொம்ப பேசாம அப்படி அமைதியா இருக்காது. அந்த ஆளுங்க நம்ம சிலவங்க சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப அந்த ப்ரெஷர் எல்லாமே உள்ளாடியே வச்சுட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஹார்ட் பிரேக் எல்லாம் ஃபாஸ்டா இருக்கும், ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வருது. சிரிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, போனாங்க இல்லையா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா என்ன இருந்தாலும் என்ன செய்யறாங்க, சிரிச்சு அப்படி போக்குறாங்க இல்லையா. ஆல் தோஸ் திங்ஸ், ஹார்ட் ரேட், பிரீத் அண்ட் அலர்ட்னஸ். ஒரு அலர்ட்னஸ் நமக்கு எப்பவுமே இருக்கு. அலர்ட்னா ஒரு விழிப்புணர்ச்சி கண்டிப்பா இருக்கு. ஓகே, தென் இதனால என்ன செய்யறோம்னா, பாடியில இப்படி நடக்கிறதுனால இட் ஹெல்ப்ஸ் தி பர்சன் டு ரியாக்ட் குவிக்லி. நம்ம உடம்புக்குள்ளே டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவேட் பண்றதுனால ஏதாவது ப்ராப்ளம் நம்மளால என்ன செய்ய முடியும், இதை ரியாக்ட் பண்ண முடியும். சரியா, என்ன செய்யணும், ஆக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஏற்றபடி தென் இன் டேஞ்சர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ரியாக்ட் பண்ற ஒரு ஆபத்து வந்தோம்னா வருது தெரிஞ்சோடனே இந்த சுரப்பி நம்ம உடம்புல அது சுரக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு டேஞ்சரோ இல்லை ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த சிச்சுவேஷன் ஏற்றபடி நம்மளால என்ன செய்யறதுக்கு ஆக்ட் பண்ண முடியும். எதுவுமே முடியாத இருக்கவங்க இட் மீன்ஸ் தட் தேர் ஹார்மோன்ஸ் ஆர் நாட் அட் ஆல் ஆக்டிவ். சிலவங்களுக்கு பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கும். 20 இயர்ஸ் ஆகும்போதும் டேய் இப்படி வந்து நீ இப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் சிலவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் the child has the capacity to overcome all those problems. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் overcome பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. Okay, the next one is actually the next one is noradrenaline. Okay, இது என்னன்னா நம்ம நியூரான் சொல்றது மாதிரி. சரியா, இது நோரா. சரியா, இது என்ன பாத்தீங்கன்னா நம்மளோட நரம்பு, நம்ம நர்வ்ஸ்க்கு உள்ளாடி சுரக்கக்கூடிய சுரப்பியை நம்ம என்ன செய்வோம், நோராட்ரினல் சொல்லுவோம். நர்வ்ஸ்க்கு உள்ளாடி, நர்வ்ஸ்னா என்னடா, நரம்பு, நரம்புக்கு முதல்ல நம்ம படிச்சோம் நம்ம பாடிக்கு உள்ள. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நர்வ்ஸ்க்கு உள்ளாடி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லலாம், சிக்கன் மட்டன் எல்லாம் வாங்கும்போது அதோட பேக் போர்டு வந்து அந்த இதெல்லாம் நன்மைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உடச்சு நம்ம இழுத்தோம்னாலே அது உள்ள என்ன செய்யும், ஃபேட் வர்றது மாதிரி நமக்கு தோணும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த நர்வ்ஸ்க்கு உள்ளாடி, நம்ம நர்வ்ஸ்க்கு கட் ஆகுதுன்னா வெறும் பிளட் மட்டும் வராது, அது கூட என்ன செஞ்சுருக்கோம், ஒரு எல்லோ கலர் காசு கூட சேஞ்ச் பண்ணி தண்ணி வரும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், நோராட்ரின்னு சொல்றோம். சரியா, அதுதான் அப்போ உள்ளேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ்க்கு
ஹார்மோன்ஸ் நம்ம நர்வ்ஸ்ல இருந்து வரக்கூடியது. அது ஜெனரலா நம்ம சொல்றதா இல்லையா? நம்ம என்ன சொல்லலாம், ஒரு கை தட்டுப்பட்டு இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம், உடனே இங்க கை தட்டுப்பட்டு போய் தெரியும். அது எல்லாமே நம்ம நர்வ்ஸ்னால உள்ள ப்ராப்ளம். ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதனால கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துச்சு. இந்த நோராட்ரிக் ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்கு. எப்பவுமே நமக்கு இருந்துச்சுன்னா ஆன்சைட்டி இருக்கும். சரி, ஆன்சைட்டி இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், அண்ட் ஃபேட்டிக். ஃபேட்டிக் எனி ஒன் ஃபேட்டிக் என்னடா சொல்லுங்க. எனி ஒன் ஃபேட்டிக் என்ன தெரியுமா?
எதுக்குமே நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் சொல்றேன். ஹெரிடிட்டரி மீன்ஸ் த ட்ரைப்ஸ் we inherit from our parents. ட்ரைப்ஸ் சொல்றது the characters. சரியா? ட்ரைப்ஸ்னா என்ன? கேரக்டர்ஸ். நம்ம அப்பாட்ட இருந்து நமக்கு வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் என்ன சொல்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஹஸ்பண்டுக்கும் எனக்கு பிள்ளைக்கு பெரியவங்களுக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. ஏப்ரல் 27னா 10 o'clock தான் ரெண்டு பேரோட பர்த்டே. இவங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன செய்யும்? அவனுக்கு ஃபீவரிஷ் அந்த ஃபீவர் வரலைன்னா கூட என்ன செய்யும்? எனக்கு காய்ச்சல் வரமா இருக்கும். சில நாள் பார்த்தீங்கன்னா கால் வந்து ஜிம்முக்கு நம்ம கால் முழுக்கி அப்படியெல்லாம் வருவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ ஒரு 3 to 4 times கண்டினியூஸா அப்படி நடக்க தொடங்கின உடனே இவங்க என்ன செய்வாங்க? இப்படி காய்ச்சல் வருதுன்னா மக்களே அப்பா காய்ச்சல் வருது நீ பார்த்துக்கோ, அப்பா கால் வலிக்கிச்சு முழுக்கிச்சு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் இல்லையா? இந்த கேரக்டர் ஓகே அது அப்பாட்ட என்ன செய்யலாம்? இல்லை பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம்? டு தி ஆஃப்ஸ்பிரிங் அந்த பிள்ளைங்களுக்கு போகக்கூடியது தான் இருக்கு இல்லையா? சிலவங்க பார்த்தீங்கன்னா ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க. சிலவங்க கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பாட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும். பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்க யாரை மிஸ் பண்றீங்க பாய்ஸ் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மாவா தான் இருக்கும் இல்லையா? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூ ஆல்வேஸ் பேக்வர்ட் பை யுவர் பேரண்ட்ஸ். பேம்பரிங்னா என்ன? பேம்பரிங் தெரியலையா மேம்? நான் உனக்கு கிளாஸ் எடுத்து சுத்த வயசு பேம்பரிங் என்ன? சில பேம்பரிங் இந்த பாருங்க முடியல இப்படி இருக்கிறது உனக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. பேம்பரிங் தெரியல மேம் சொல்லுடா. ரொம்ப ஓவரா கேர் பண்ணிடுறது இல்லையா? தேவையற்ற பேம்பரிங் இப்போ பார்த்தீங்கன்னா பேம்பரிங் என்ன செய்யும்? எப்போ பேம்பரிங் எப்பவுமே உங்க பேரண்ட்ஸ் உங்க என்ன செய்வாங்க? ஸ்கூல் ஃபீலிங் பண்ணுவாங்க. ஸ்கூல் ஃபீலிங் எதுவுமே தானே செய்ய சொல்றது இல்லை இல்லையா? என்ன செய்வாங்க? உங்ககிட்ட அவங்களே செய்யறது இல்லையா? அதுவும் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப பேம்பர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி அதுதான் பேம்பர் சரியா? இது எல்லாமே இந்த கேரக்டர்ஸ்ல வரக்கூடியதா பேம்பர். ஓகே சோ இது எல்லாமே ஹெரிடிட்டரியில ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் தட் இஸ் தி இன்ஹெரிட். நம்ம நிறைய இன்ஹெரிட்னா உள்ள எடுக்கிறோம். யார்கிட்ட? ஃப்ரம் த பேரண்ட் த்ரூ ஜீன்ஸ். எதனால? ஜீன்ஸ் சேர்ந்து நமக்கு வர்றது இல்லையா? எக்ஸஸ் ஹார்மோன், எக்ஸஸ் குரோமோசோம்ஸ், எக்ஸ்ட்ரா குரோமோசோம்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வரலாம். Psychology says that hereditary plays an important role in shaping our emotions. அதாவது என்ன சொல்லலாம்? சைக்காலஜி என்ன? நம்மளோட இமோஷன்ஸை ஷேப் பண்றதுக்கு ஒரே மொத்த காரணம் யாரு? நம்மளோட பேரண்ட்ஸ் தான். அப்போ நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? இன்னைக்கு போய் வீட்டில் போய் சொல்லணும் சரியா? நான் இன்னைக்கு படிக்காம இருக்கிறதுக்கு, மக்கா இருக்கிறதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு காரணம் யாரு? உங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் கிடைக்கும். ஒரு அவங்க ஒரு குவாலிட்டிஸ் உங்ககிட்ட தந்துருப்பாங்க இல்லையா? ஸோ யூ ஹாவ் டு இன்ஹெரிட். இல்லை எக்ஸிபிட் பண்ண வேண்டியது யாரோட? ஒளியில கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ் மட்டும் தான் அவங்களோட. ஓகே தட் இஸ் தி எமோஷனல் பிஹேவியர். தான் சொல்லுவாங்க பக்கத்துல வீட்டு சண்டை he doesn't know what at all happens earlier. பட் நம்மளும் என்ன செய்வோம்? யார் சண்டை தெரியல, அப்பா பேச மாட்டாங்க இல்லையா? ஆமா பட் இந்த ஜெனரேஷன்ஸ் அப்படிங்க பசங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க எங்க பேசலாம்னு சொல்றோமோ அங்க போய் தான் பேசுவோம் இல்லையா? நிறைய பேர் பேசுவோம் எமோஷனல் பிஹேவியர். So what is hereditary? Hereditary is it is a transmission of physical and psychological characters. Okay, it's a very important question. What is hereditary? It is a transmission of physical transmission. Transmission in an TRANS, MISS-ON. Transmission in a transformation of characters from parents to children through genes. From parents to children. அதான் அப்பாட்டேந்தோ அம்மாட்டேந்தோ யார்கிட்ட வருது? ஜெனடிக்கலா பிள்ளைங்களுக்கு வர்றதான் to children through genes. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்டுக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஸ்மா, டிபி இதெல்லாம் இருக்கும். வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. ஐ ஹேவ் வீசிங் ப்ராப்ளம் இல்லையா? எனக்கு பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மை பாய் டசன்ட் ஹேவ் வீசிங் ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா 12th வரும்போது அவருக்கு என்ன செய்யுது? வீசிங் ப்ராப்ளம். அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஹிஸ்ட்ரி கேட்பாங்க இல்லையா? வாட் டஸ் இட் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி? ஹாஸ்பிட்டலில் போய் ஹிஸ்ட்ரி கேட்கறதுனா என்னடா? ஹிஸ்ட்ரி கேட்கறதுனா ஹாஸ்பிட்டலில் போய் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. வரலாறு என்னன்னு கிளியரா சொல்லுங்க. ஓகே நம்மளோட ஹிஸ்டரியில நம்ம டீடைல்ஸ் கேட்பாங்க.
of the chiefs of உங்களுக்கு அதே தெரியும். தமிழ்நாடு சைட்ல போறதோட கேரளா சைட் போனேன்னா மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சரியா? அப்போ ஜெனரலா உடனே யோசிக்கல, உடனே அவங்க என்ன செய்யறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் they both of them days 1 week கழிச்சு they told the report வந்துச்சு கமெண்ட் கலெக்டர் இப்போ வந்தா என்ன செய்யறது வேற எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஈவன் எங்க அண்ணியோட அம்மா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்கே யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த வெள்ளக்கோழியே சாப்பிட மாட்டாங்க, ஹோட்டல் ஃபுட்ஸே சாப்பிட மாட்டாங்க. பேப்பர் எல்லாம் நம்மளாவது என்ன செய்வோம், வேஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அடுப்பு தோடாடி எல்லாம் போடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் நிறைய விலை எடுக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா போடுவாங்க. பட் அவங்க அது எல்லாமே பண்றது. பட் பாத்தீங்கன்னா we was really shocked. இல்லையா? உடனே என்ன செய்யறாங்க, ஈவினிங் 4 o'clock ரிப்போர்ட் கிடைச்சது. 6 o'clock எங்க அண்ணி என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, வெள்ளூருக்கு கூட்டிட்டு போயாரு. 6 o'clock தான் கூட்டிட்டு போயாரு. 4 o'clock நம்மளா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் என்ன உடனே முன்னாள் வீட்டு ஓனர் நம்மளோட நெய்பர்ஸுக்கு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன செய்வோம் அப்படின்னு இல்லையா? ஸோ அந்த சடன் ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்ய வேண்டியது, ஆக்ட் பண்ண வேண்டிய இடத்துல என்ன செய்யலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல கேட்கும் போது 100 சஜஷன்ஸ் வருமா வராதா? 100 சஜஷன்ஸ். இவன் ஃபார் ஸ்டடீஸ் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஸ்டடீஸ்க்கு he asked our neighbors and we get lot of ideas. அடுத்தது லாஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன செய்யுது, தப்பாவே ஸோ இதே மாதிரி என்ன செய்யலாம், ஹெரிடிட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த உடனே அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி என்ன ஷீஸ் ஓகே ரிமூவ் பண்ணாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஸ்டேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு 2 months டேப்லெட் எடுத்து அதுக்கப்புறம் 6 months ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணிடுறாங்க, முடிஞ்சிட்டு வேற எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகல அப்படின்னு. இதே இது திங்க் ஆஃப் ஆப்பேன். இப்போ எங்க அம்மாவுக்கு ஒரு லெவல் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா வெளியே சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வெக்கத்தினாலே நிறைய சொல்ல மாட்டாங்க, வயசாச்சு இது ஒரு விஷயமா நினைச்சு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ இதனால என்ன செய்யும், அந்த கேன்சர் செல்ஸ் உடம்பு மொத்தமா இருந்துச்சு. ஸோ சொல்ல வேண்டிய விஷயங்கள் சில விஷயங்கள நம்ம என்ன சொல்லி யாருக்கும் டாக் போடுறது இல்லையா? நம்ம என்ன சொல்லி நம்ம பேசுறது இல்லை. ஸோ உடனே அவங்க ஒரே விஷயம் என்னன்னா நீங்க உங்களுக்கு ஃபேமிலியில யாருக்காவது அப்புறம் எங்க அண்ணியை நீங்களும் செக் பண்ணணும். பிகாஸ் யார் பேசி அவங்க அம்மாட்ட இருக்கிறனால யூ ஆல்சோ ஹேவ் டு செக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான். ஸோ இதெல்லாமே ஹெரிடிட்டரியா வரக்கூடிய சில டிசீஸ் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. It doesn't know how much cancer affects through hereditary, but there is transmission of physical and psychological characteristics from parents to children to genes வழியா போறதுதான். Okay. How hereditary is? எப்படி hereditary influence ஆகுதுன்னா through emotion. Emotions என்னடா? Through feelings. இல்லையா? Next பாத்தீங்கன்னா through anger. சரி, இந்த 3 நாள நம்மளோட hereditary வந்து influence ஆகும். First one is through emotion, through anger. இப்ப பாத்தீங்கன்னா emotion சிலவங்க வந்து அவங்களோட happiness, sadness அப்படி வெளியே காட்டுவாங்க. சிலவங்க அன்பு வெளியே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம், they don't show their love towards us, but உள்ளாடி நல்லா இருந்துருவாங்க, பட் அவங்க வெளியே காமிக்கிறது இல்லை. But love is something we have to show to others. இல்லையா? அந்த emotions என்ன செய்யும், ஒரு ஆள் ஒரு துக்கமா இருக்கா நம்மளோட அழுகிறது, சந்தோஷமா இருந்தா ஹாப்பினஸ் வெளியில காமிக்கிறது, இதுல ஓடி வருது நம்மள கட்டி பிடிக்கிறது, நம்ம தெரியும் அப்படின்னு நம்ம பிள்ளைக்கு அன்பு இருக்குமா? இல்லையா? அந்த டைம்ல என்ன செய்யணும், ஓடி அந்த பிள்ளையை கட்டி என்ன செய்யணும், இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் emotion. ஸோ அந்த மாதிரிப்பட்ட emotions கண்டிப்பா இருக்கணும். தென் ஆங்கர், அந்த கோபமே வராது அப்படின்னு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மதிப்பாக யாராவது இல்லையா? கண்டிப்பா கோபம் வரும். அதே டைம்ல எப்பவுமே கோபம் ஹியூமன் பீயிங்ஸ் யாராவது நம்ம மதிப்பாங்களா? எப்ப பாரு நாய் பத்தி கட்டி இருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபியர் இருக்கணும், ஆங்கர் இருக்கணும். தென் நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆங்ஸைட்டி. அப்போ ஃபியர்ங்கிறது பயம் இல்லையா? பயம் எதை பத்தி எல்லாம் இருக்கணும், அந்த உலகம் நம்ம ஜெனரலா சொல்லுவோம் அவங்க என்ன நம்ம நினைச்சுட்டா என்ன நமக்கு என்ன நம்ம நமக்கு வேண்டியதானே சொசைட்டி கண்டிப்பா பயப்பட வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தானே, யாரும் அது பயம் மேபி ஆப்போசிட் செக்ஸ்ல இருக்கலாம் இல்லையா? ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஷிப் ரியலி கோல்டன் பாண்ட் இல்லையா? பட் என்ன செய்யணும், அதுல என்ன செய்யணும், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ வி ஹேவ் டு பி ஃபியர்ட் ஆஃப் தட். அது கண்டிப்பா இருக்கணும். கேர்ஃபுல் வைஸ் நம்ம என்ன செய்யணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபியர். அந்த கோபம் வந்துச்சு, அது ஃபியர் இருக்கு, பயம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்ஸைட்டி. பயத்துல பாத்தீங்கன்னா ஓகே ஃபியர் ஆஃப் டார்க்னஸ். ஒரு இருட்டை பார்த்தோமே நமக்கு டார்க்னஸ். முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், when we are children and all, நாங்க எங்க பெரியப்பா இப்படி இங்கே அந்த சைடு ரோடு தாண்டி தான் போவோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கிரேவ்யார்ட் இருக்கு. கிரேவ்யார்ட் கதிரப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் தான். பட் அந்த
வச்சுக்கோங்க. நீங்க நினைச்சதுனால மட்டும்தான் இந்த உலகமே மாறுச்சு. only because of the younger generation. அப்ப என்ன எல்லாரும் நினைச்சோம்னா என்ன நினைச்சிருக்கீங்க? ஒரு மாறுதல் நம்ம பார்ப்போமே, இத்தனை வருஷங்களை பார்த்தாச்சு, இது நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு ஈவன் உங்களோட கட்டாயத்தினால உங்களோட பேரண்ட்ஸ் என்ன செய்திருக்காங்க? நிறைய பேர் போட்டுருக்கீங்க. ஃபினான்ஸ் ஆக்சுவலி ஒரு ஓல்டு லேடிக்கு ஃபினான்ஸ் போட வந்தாங்க. ஒரு பாட்டி பேருக்கு வேண்டி என்ன செய்யறாங்க? அந்த வண்டியை ஃபினான்ஸ் கெட்டுவது யாரு? பாட்டி. அப்ப அந்த பாட்டி ஹஸ்பண்ட் கேட்கறாங்க, ரெண்டு பையன் கான்ஃபரன்ஸ் தருவாங்க. இவர்கிட்ட கேட்கறாங்க, டே மோனே ஓட்டு வந்து நம்ம வேற யாருக்காவது போட்டா தெரியுமா? இல்லை பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு பேரன் சொல்லியிருக்காங்க. இவங்க ஜீவிகைக்கு போடலைன்னா வீடையே என்ன செய்திருப்பேன், சீ போட வச்சிருப்பேன், அதனால நீ ஜீவிகைக்கு போடணும் அப்படி பயத்தினால போட்டவங்க பேரண்ட்ஸ் இல்லையா? ஸோ என்ன சொல்ற, ஒரு 5 வயசு பிள்ளைய எதுக்கு போடணும்? எனக்கு நான் வந்து யாருக்காவது போடுவேன், டிவி கேட்கதான் போடுவேன். அவனுக்கு ஈவன் நீ அதுனால ஓட்டு உண்டானு கூட தெரியாது, ஓட்டுனா என்னன்னு கூட தெரியாது, அது தெரிஞ்சது இதே மாதிரி இல்லையா? ஸோ எவ்ரிதிங் ஹேஸ் சேஞ்ச், தி வேர்ல்ட் ஹேஸ் சேஞ்ச். அதனால nothing is permanent. என்னைக்குமே எதுவுமே permanent இல்லையா? everything is change. அதே மாதிரி இல்ல எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு என்னன்னா நமக்கு பயமா எப்படி இந்த உலகம் ஆள போகுது நமக்கு பயமா. பட் அவன் பேரண்ட்ஸ் மேபி having it here. எப்படிலாம் நடக்க போதோ, படிக்காதவங்க படிச்சவங்க எல்லாத்தையும் எம்எல்ஏ ஆக்கிட்டா இனி எவருக்கு என்ன செய்யும் அப்படின்னு இல்லையா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய என்னன்னா காங்கிரஸ் எதுவும் கூட கூட்டணியாகவும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் தங்கச்சாங்க ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டிலேயே பெரிய சண்டைகள் நடக்கும். பிள்ளை சொல்லுவா டிவிக்கே கூட இல்லை மாட்டேன், இதுக்கு தான் போனோம். அப்படியெல்லாம் பெரிய சண்டை நடந்துட்டு என்ன செய்ய 2 பேரும் இணைய போகிறாங்க. அப்போ இனி வீட்டுக்கு உள்ள என்ன செய்ய கூட்டம் போகிறாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி ஸோ எப்படி இது எல்லாமே ஒரு ரியலுக்கு ஒரு பார்வை இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆன்சைட்டி. வாட் இஸ் இட் மீன்ஸ் ஆன்சைட்டி?
பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அப்படி போனாலும் அவங்க டாய்லெட்டே வரும் அப்படி இருக்காங்க இல்லையா. சிலவங்க எந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பாங்க பாத்தீங்கன்னா சூடு தண்ணி ஆறு குடிப்பாங்க. சிலவங்க எந்திரிச்ச உடனே காஃபி குடிச்சாங்க எல்லாரும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டைம் இதே மாதிரி. ஓகே, யூசிங் மொபைல் ஃபோன் ஓகே, மொபைலை யூஸ் பண்ணிட்டே தூக்கம் வரும்போது காலையில் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பார்த்துருப்போம் என்ன செய்யணும் இன்ஸ்டால நிறைய இது பார்த்துருப்போம் இல்லையா யூடியூப்ல எல்லாம். அது கொரோனா டைம்ல மொபைல் நிறைய யூஸ் பண்ணி மொபைல் இல்லைன்னா கையில் வச்சு சும்மா ஸ்வைப் பண்ற ஆளுலேயே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தூங்கும் போது மொபைல் கீழே கிடந்து நம்ம என்ன செய்வோம் ஸ்வைப் பண்ணி இதுவும் ஒரு டைப் ஆஃப் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணி ஓவர் திங்கிங் லேட். ஓவர் திங்கிங் லேட் நைட் நான் அவ்வளோ நேரம் நம்ம திங்க் பண்ணுறது ரீசனே இருக்காது. லேட் நைட்ல திங்க் பண்ணுவோம் எப்படி நல்லா நடந்ததா ஆர் வாட் யூ லைக் இல்லையா எல்லாம் என்ன நடந்ததெல்லாம் நல்லதா ஓகேயா நம்ம காலையிலே நடந்த இன்ஸ்டன்ஸா லேட் நைட் திங்க் பண்றது. அதனால என்ன செய்யணும் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும் சரியா, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லீப்பிங் 5 to 6 hours. அதான் ஜெனரலா சொல்லுவாங்க early to bed and early to rise. அப்படின்னா என்ன early to bed and early to rise? சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எல்லாரும் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? at what time do you sleep? அது ரொம்ப இல்லையா எத்தனை மணிடா ஹாஸ்டல் பிள்ளைங்கலாம் 10 8 10 அதுக்கு மேல 8 மணிக்கு தூங்குறவங்க இருக்காங்களா? மற்ற பிள்ளைங்க எல்லாம் காலையில் 6 மணிக்கு தூங்குவாங்க. திங்கிங் ஓவர் திங்கிங் நாளைக்கு நான் எப்படி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் காலேஜ்ல போய் யாரை நான் கலாய்ப்பேன் அப்படியா இருக்கு ஓவர் திங்கிங் சில்ல. ஓகே, ஸ்லீப்பிங் ஓகே ஸ்லீப்பிங் 5 to 6 hours 5 to 6 சரி. அதாவது ஜெனரலா சொல்றேன் அத என்ன சொல்றோம்னா டிசிப்ளின் ஸ்லீப். டிசிப்ளின் ஸ்லீப் what does it mean? டேய் டிசிப்ளின் என்ன? டிசிப்ளின் ஒழுக்கமான தூக்கம். ஆனா அதுவும் சில விதத்துல சரியா டிசிப்ளின் ஸ்லீப் சம்டைம்ஸ் ஆக்டிவ். அதனால கரெக்டா இருக்கும். நீங்க பாத்துக்கோங்க டெய்லி 4 o'clock அலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 week ஒரு நாள் அலாம் அடிக்கலைன்னா கூட நமக்கு கரெக்டா 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். Then this is sacrificing sleep. This is sacrifice. Sacrificing என்னடா? தியாகம். சரியா? That is brain have no rest. அதாவது என்ன செய்யலாம்? தூக்கமே இல்லாம ஓவர் டைம் பார்க்கிறோம் இல்லையா? அப்படியே தூக்கம் வந்து பாருங்க. அப்படியே தூக்கமே இல்லாம ஓவர் டைம் பார்க்கறது. brain have no rest. அதனால என்ன செய்ய முடியாது? அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஐசியூக்கு போறோம். இல்லையா? ஓவர் டைம் brain development எல்லாம் கம்மியாகுது. Okay, so you have to care for your health. Sleeping plays also a very important role in psychology. அப்போ நம்ம ஸ்லீப் கரெக்டா இருந்ததுன்னா அது அர்த்தம் என்ன நம்ம பாடியில எந்த ப்ராப்ளமும் இல்லை. மொபைல் இல்லாம தூங்க முடியுது, இல்ல ஓவர் டைம் திங்க் பண்ணாம தூங்க முடியுது, ஸ்பீச் பார்க்காம தூங்க முடியுது, பாட்டு கேட்காம இருக்க முடியுது, தூங்க முடியுது. இது எல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் திங்க் ஒரு விவசாயி ஒரு ஃபார்மர் he goes to work and comes இல்ல வேலை பார்க்குறாங்க இல்ல இந்த மர வேலைக்கெல்லாம் போறாங்க இல்லையா இந்த தண்ணி விட்டுறதுக்கெல்லாம் போறாங்க இல்லையா அவங்க போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் போன்ற எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு என்ன செய்வாங்க தூங்குவாங்க. அவங்கள யாருமே பிடிக்கக்கூடாதுன்னு ஒர்க் வெரி ஹார்ட். அதுக்கப்புறம் அவங்க பாட்டு கேட்கணும் வருமா, டிவி போடணும் வருமா, நியூஸ் பார்க்கணும் வருமா, என்ன செய்வாங்க சாப்பாடு எடுப்பாங்க because they know it. So that is yeah. It doesn't mean that they have no tension, but என்ன செய்வாங்க they have to look for the next day. Yeah, next day mean என்ன அடுத்த நாள் சாப்பாடு கேட்டு they have to go. Yeah, they நம்மளோட பேரண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல ஃபார்மர்ஸா இருக்கலாம், maybe they are sitting under the fan and they are working whatever it may be. So அவங்க தூங்காம இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம நல்லா தூங்கணும்ன்ற ஒரே காரணத்தினால தான் நம்ம பேரண்ட்ஸ் are not at all sleeping and they are under. Yeah, so நம்ம படிக்கிறோம், நம்ம ஒழுக்கமா இருக்கோமா, நம்ம பர்ஃபெக்டா இருக்கோமா, அட்லீஸ்ட் பர்ஃபெக்ட் கூட இல்லை நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கோமா, இல்ல எத்தனை பேர் டெய்லி புக் எடுக்கிறோம் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் புக் எடுக்கிறோம், புக்கே எடுக்காம இருக்கிறவங்க இருக்கீங்க. ஹாஸ்டல்ல வந்து புக்கே எடுக்காதவங்க இருக்கும். எப்போ செமஸ்டர் டைமோ இல்லை ஒரு எக்ஸாம் மட்டும் இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே ஹார்மோன் இருக்கும்போது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அக்கர். ஸோ நம்ம உடம்புல ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் நல்லா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், ஓவர் திங்கிங் பண்ணாலும் நல்லா இருக்குன்னா நம்மளோட பாடி இல்லை எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணணும்? How many of you do exercise? எத்தனை பேர் எக்ஸசைஸ் பாய்ஸ் யாருமே எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லையா? என்ன எக்ஸசைஸ் பண்ணுவாங்க? கை வைக்கிறீங்க, கை சும்மா வைக்கிறா பண்ணுறீங்களா? யாருமே பண்றது இல்லை. நடக்கிறதோ ஒன்றும் இல்லை.
it's not at all a reason that you're doing exercise. Okay, but காலையில ஒரு half an hour அதுக்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. எத்தனை எக்ஸசைஸ் பண்ணலாம்? ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க. நான் நல்லா நடக்க சொல்லியிருக்கேன், நடந்தியா? அப்போ என்ன செய்ய முடியாது? ஆக்சுவலி சப்பியா இருக்கிறது அழகா தான் இருக்கு, பட் ஒரு அளவுக்கு மேல போகாது. அதே ஒரு அளவு போல இருந்தா பிரச்சனை. இனி குண்டு ஆனவங்களுக்கு ஃபேட் இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை. ஒல்லி ஆனவங்களுக்கு நிறைய ஃபேட் கொலஸ்ட்ரால் இல்லையா? ஏன்னா அவங்க கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, ஒல்லியா இருக்கவங்க நிறைய சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸே இல்லாமல் இருக்காங்க. ஸோ எப்போ என்ன செய்வோம், உங்களோட பாடியோட ஃபேட்டை இது பண்ணணும்னா எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் ஓடலாம், அப்போ சும்பா டான்ஸ் பண்ணலாம், சில பிள்ளைங்க சும்பா டான்ஸ் பண்ணலாம், பண்ணுறீங்களா? ஒன்றும் இல்லை, பண்ணுறீங்களா? இப்போ யாரு தலையில